में हम रहना, परमेश्वर की स्तुति करना, आराधना करना हम लोग के लिए परमेश्वर दिया बड़ा बहुत बड़ा सौभाग्य है। கர்த்தருடைய சமூகத்துல இருப்பது, அவரை ஆராதிப்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம். हर रोज परमेश्वर की स्तुति करते हैं, धन्यवाद देते हैं, आराधना करते हैं, परमेश्वर खुश हो जाता है। நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இதெல்லாம் பார்த்து கர்த்தர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். आमीन ஆமென். हालेलुया हालेलुया। परमेश्वर के पास करोड़ों स्वर्गदूत लोग हैं, लेकिन आप और हम आराधना करते समय परमेश्वर बहुत खुश हो जाता है। தேவனுடைய சமூகத்துல கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாவற்றையும் காட்டிலும் நீங்கள் நானும் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அதுல மிகவும் பிரியப்படுகிறார். हालेलुया हालेलुया। हम पिछले सप्ताह जब यहाँ पर आराधना कर रहे थे, गॉड के एंजल्स लोग यहाँ उतर के आए। நம்ம போன வாரத்துல நம்ம ஆராதனை செய்து கொண்டிருக்கும் தேவதூதர்கள் நம் நடுவிலே கடந்து வந்தார்கள். और एंजल्स लोग जो है अपना पंख फैला के सामने झुक के प्रभु को आराधना कर रहे हैं। தேவதூதர்கள் தங்களுடைய சட்டைகளை விரித்து அவரை வணங்கி தேவனை ஆராதிக்கிறார்கள். लेकिन हमारे अपोस्टल अरुणदर जिसके बीच में कोट पहने हुए परमेश्वर की महिमा कर रहे हैं। ஆனா அது நடுவில் நம்முடைய அப்போஸ்தலர் ஐயா அவர்கள் கோட் போட்டு தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார். हालेलुया हालेलुया। आज के दिन में भी वो हमारे साथ में है। हो सके यहाँ में दिखने रहे, लेकिन जो है प्रभु का उपस्थिति में वो हमारे साथ में मिले हैं, मैं विश्वास करता हूँ। இன்றைக்கு கூட அவர்கள் நம் நடுவில் இருக்கிறார்கள். ஒருவேளை நம்ம அவர்களை பார்க்க முடியாது, ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். सेवकाई के निमित्त अनेक जगहों को जाना पड़ता है, फिर भी उनका हृदय, उनका दिल, उनका सोच सब कुछ जो है इस मारनाथ किंग्स कलिसिया की सेवकाई के ऊपर है। அப்போஸ்தலர் ஐயா அவர்கள் ஊழியத்தின் நிமித்தம் अनेक இடங்களுக்கு போக இருக்கிறது. ஆனாலும் அவருடைய இருதயம், அவருடைய எண்ணம் எல்லாமே இங்கே இந்த சபையை குறித்து, இங்குள்ள ஜனங்களை குறித்து மட்டும்தான். और हर एक चीजों में परमेश्वर का उपस्थिति में रह करके सेवकाई का जो है गाइडेंस करते हैं, बहुत सारे कार्यों में भाग लेते हैं और कोशिश करते हैं कि कलिसिया की और भी बढ़ोतरी हो। उसके लिए हम परमेश्वर का धन्यवाद करते हैं। தேவனுடைய சமூகத்துல இருந்து அவருடைய பிரசன்னத்துல இந்த சபையினுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக अनेक காரியங்களை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டு அதன் பிரகாரமாய் அவர் நடத்தி வருகிறார். आज के दिन में भी हम लोग यहाँ पर प्रभु की आराधना कर रहे थे, परमेश्वर का उपस्थिति हमारे बीच में उतर के आए। இன்றைக்கு கூட நம்ம தேவனை ஆராதித்தோம். தேவனுடைய பெரிதான பிரசன்னம் நம் நடுவில் வந்திருக்கிறது. विश्वास करते प्रभु का उपस्थिति हमारे बीच में। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனுடைய பிரசன்னம் நம் நடுவில் இருக்கிறது என்று? हालेलुया हालेलुया। अगर परमेश्वर का वचन को सुने जाए, the blessings of God's righteousness, நீதிமானுக்கு இருக்கிறதான தேவனுடைய ஆசீர்வாதம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்க போகிறோம். हम धर्मी रहने की वजह से परमेश्वर हमें किस प्रकार की आशीषों से भरता நம்ம है। நீதிமான்களாக இருப்பதினால் நிமித்தமாக தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிறைக்கிறார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். सबसे पहले ये जानना बहुत जरूरी है कि हम एक धर्मी लोग हैं। நம்ம முதலாவது இதை தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். என்னன்னு சொன்னா, நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். ये दुनिया में सभी लोग धर्मी नहीं हैं। இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுமே நீதிமான் இல்ல. बाइबल कहते हैं कि सबने पाप किया और परमेश्वर की जो है धार्मिकता से, महिमा से रहित हो गए, बोल के बाइबल में। ஆண்டவருடைய வசனம் சொல்லுது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். लेकिन परमेश्वर हम लोग को महिमा वापस दिया है अपने लहू के द्वारा, अपने क्रूस में किए वाले कुर्बानी के द्वारा, मर के जी उठ करके आपको मेरे को जो है धर्मी बना दिया है। ஆனால் அந்த மகிமையை தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையினால நமக்காக சிந்தின அந்த ரத்தத்தினால மரித்து உயிர் தெழுந்ததினால அந்த மகிமையை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். நம்ம நீதிமான்களாக ஆக்கி இருக்கிறார். आज का वचन का संदेश का शीर्षक है receive the God's righteousness and receive its blessings। நம்ம தேவனுடைய நீதியை நம்ம பெற்றுக்கொள்ளணும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். भजन संहिता का 11th chapter verse 7 को कोई निकालने पड़ेंगे। சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது। आमीन हालेलुया हालेलुया। यहाँ पर प्रभु का वचन बहुत अच्छी तरह से बताता है। यहाँ पर लिखा हुआ कि क्योंकि यहोवा धर्मी है, वह धर्म ही के कामों से प्रसन्न रहता है, धर्मी जन उसका दर्शन पाएंगे। ஆமென்। கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது। आमीन हालेलुया। हालेलुया। परमेश्वर धर्मी परमेश्वर है। தேவன் நீதி உள்ள தேவன்। परमेश्वर धर्मी
है और इसलिए वो चाहता है कि हम लोग भी धर्मी बने। தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் நம்மளும் நீதிமான்களாய் இருக்கிறோம் என்று ஆண்டவர் விரும்புகிறார். धर्मी करके बोलते समय righteousness बोलने से क्या मतलब है? The right standing before God. நீதிமான் என்று சொல்லும்போது தேவனுக்கு முன்பதாக கரெக்டாக நிற்க சரியாக நிற்பவன். हालेलुया हालेलुया. परमेश्वर सारे कार्यों में बहुत ही सही है प्यारे लोग। தேவன் எல்லா காரியத்திலும் அவர் சரியானவராய் அவர் உண்மையானவராய் இருக்கிறார். ऐसा कोई भी चीज नहीं है जिसको परमेश्वर सही तरह से नहीं करता है। எந்த ஒரு காரியமும் அல்ல அதை தேவன் ஒழுங்காக செய்யவில்லை என்று சொல்வதற்கு. और परमेश्वर ये चाहता है कि आप और हम जो है सभी चीजों में धर्मी बन करके जीवन को बिताएं। அதேதான் தேவன் நம்மளும் கூட எல்லா காரியங்களிலும் நீதியை செய்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். हम सब जो है दुनिया में पापी थे, लेकिन जब तक हमें धर्मी बनाया नहीं जाता हम लोग धार्मिकता का जीवन को जी नहीं सकते। எதுவரைக்கும் நம்ம பாவியா இருந்தோமோ அதுவரைக்கும் நம்ம நீதிமான்கள் ஆகாத வரைக்கும் அந்த நீதிமானுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மால வாழ முடியவில்லை. लेकिन अभी परमेश्वर आपको मेरे को धर्मी बनाया है, इसलिए आप और हम जो धार्मिकता का जीवन को जी सकते हैं। ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களை என்னை நீதிமான்களாக ஆக்கி இருக்கிறதுனால நீங்களும் நானும் நீதிமான்களுடைய வாழ்வை நம்ம வாழ முடியும். ஆமென். ஹalleluya. 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 சொல்லுங்க நீதிமானுடைய வாழ்வு வாழ முடியும். बोलिए मैंने धार्मिकता का जीवन को जी सकता हूँ यार ना नीतिमान आप बनते क्योंकि मैंने धर्मी बनाया गया है। हालेलुया। हालेलुया। तो प्रभु ने हम लोग को धर्मी बनाया है, इसलिए हम जो धार्मिकता का जीवन को जी सकते हैं। நம்மளை தேவன் நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். ஆகவே நம்ம நீதிமானுடைய அந்த வாழ்வை நீதியின் வாழ்வை வாழ முடியும். रोमियो का पत्री 8 अध्याय का 30 वचन को पढ़ते समय में रोमन चैप्टर 8 वर्स 30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். आमेन। हालेलुया। हालेलुया। यहाँ पर 4 मुख्य बातों को हम लोग इस वचन में पढ़ सकते हैं। இங்கே 4 விதமான முக்கிய வார்த்தைகள் நம்ம இங்கே பார்க்க முடியும். यहाँ पे प्रभु का वचन कहता है फिर जिन्हें उसने पहले से ठहराया उन्हें बुलाया भी, और जिन्हें बुलाया उन्हें धर्मी भी ठहराया, और जिन्हें धर्मी ठहराया उन्हें महिमा भी दी है बोल के बताते हैं। यहाँ पर 4 मुख्य वचन ठहराया करके पहला चीज बताता है। இங்கே 4 முக்கியமான வார்த்தை குறித்தாரோ, और दूसरा जब परमेश्वर ने बुलाया करके बताता है। இங்கே வந்து முன்குறித்தார் அடுத்து அழைத்திருக்கிறார், और तीसरा परमेश्वर ने धर्मी बनाया, மூன்றாவது நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார், और फोर्थ महिमा भी दी है। நான்காவது அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். हालेलुया। हालेलुया। हम चाय पीते पीते बोलेंगे आमीन हालेलुया। டீ குடிச்சிட்டே சொல்லுங்க ஆமென் हालेलुया। बहुत अच्छा हमारा तरह चर्च कहीं भी नहीं है, क्योंकि चाय पीते पीते बड़ी आराम से परमेश्वर का वचन सुनते हैं। ऐसा हम लोग इतना अच्छा से परमेश्वर हम लोग को चांस दिया कि परमेश्वर का वचन को सुने। இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்கியமுள்ள சபை எது இருக்காது, நமக்கு நல்ல சாய் கொடுக்கிறது, நம்ம அதை குடிச்சிட்டே நம்ம எதை கேட்டுட்டு இருக்கோம். हालेलुया। हालेलुया। चाय पीते पीते आमीन मत बोलना मत भूल जाइए, आमीन भी बोलिए, लेकिन चाय गरम गरम आना मत डालिए। நீங்க டீ குடிச்சிட்டே ஆமென் சொல்லுங்க, அதுக்காக நீங்க சூடாவும் குடிச்சிடாதீங்க. हालेलुया। हालेलुया। प्रभु का वचन यहाँ पे बताता है कि हम लोग को परमेश्वर पहले से ठहरा दिया प्यारे लोग। இங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது அவர் முன்குறித்தார். हालेलुया। 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 उसको अपना चेयर छोड़ना पसंद ही नहीं करेंगे। நிறைய பேர் தான் உட்கார்ந்திருக்கிற அந்த நாற்காலியை அல்லது சேரை விட்டு கொடுக்க விரும்ப माटांगे। कितना भी चेयर उनसे उनका एक नंबर रहेगा, नंबर नहीं डाला उनसे नंबर का साथ में बराबर जाके बैठते हैं। எவ்வளவு சேர் இருந்தாலும் அவங்க எப்பவுமே உட்கார அதே நம்பர் ஒருவேளை போடாம இருந்தாலும் அதே சேர்ல அதே இடத்துல தான் போய் உட்காருவாங்க. मैं सोचता हूँ कि परमेश्वर उनके लिए वो चेयर ठहरा के रखा है पहले। நான் நினைக்கிறேன் ஆண்டவர் ஒருவேளை அவங்களுக்காக அந்த சேர் முன்குறித்து வச்சிருக்கலாம். हालेलुया। हालेलुया। दूसरे लोग यार ये तो उनका चेयर हम क्यों बैठे बोल के उस जगह बैठेगी भी नहीं। மத்தவங்க கூட இதுதான் அவங்க எப்பவுமே இங்க வந்து உட்கார சேர் ஆச்சு நம்ம அந்த உட்கார வேணும்னு சொல்லி பக்கத்துல உட்காருவாங்க. परमेश्वर ने ठहराया है बोल के परमेश्वर का वचन बताता है। அவருடைய வசனம் சொல்கிறது அவர் எல்லாவற்றுக்கும் அவர் முன்குறித்திருக்கிறார் என்று. पहले से ठहरा है, इसलिए गॉड आपको मेरे को बुलाया है प्यारे लोग। அவர் முன்பதாகவே நம்மளை முன்குறித்ததனால தான் அவர் நம்மளை அழைத்தும் இருக்கிறார். परमेश्वर क्यों बुलाया? आपको मेरे को महिमा देने के लिए बुलाया। ஆண்டவர் நம்மளை ஏன் அழைத்திருக்கிறார்? உங்களை என்னை மகிமைப்படுத்தும்படியாக. बाइबल कहते सबने पाप किया, परमेश्वर का महिमा को खो दिया, लेकिन प्रभु यीशु मसीह को महिमा को आपको मेरे को वापस देने के लिए परमेश्वर ने बुलाया। ஆண்டவர் மனிதர்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக
மூலமாக அந்த மகிமையை மறுபடியும் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கும்படியாக தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். हालेलुया हालेलुया। लेकिन महिमा को पाने के लिए बहुत इंपॉर्टेंट है कि हम लोग आप और हम जो है धर्मी बनाया जाना है। அந்த மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு முக்கியமான காரியம் என்ன சொன்னா நீங்களும் நானும் நீதிமான்களாய் மாற்றப்பட ये வேண்டும். रोमियो का पत्री जो है एक क्रिश्चियन डॉक्ट्रिन्स को बताने वाला एक बहुत अच्छा लेटर है बोल के हम जान सकते இந்த हैं। ரோமர் நிருபமானது கிறிஸ்துவ அந்த கிறிஸ்துவ அந்த டாக்டரினை குறித்து சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கிறது. अपोस्टल पौल जो है यहीं पर धर्मी बनाया जाना और शुद्धिकरण के बारे में और जो महिमाकरण के बारे में अनेक बातों को यहाँ पर लिखा बताता हुआ हम लोग देख सकते हैं। இங்கே நீதிமான் ஆவதை குறித்தும் சுத்திகரிக்கப்படுவதை குறித்தும் மகிமைப்படுத்தப்படுவதை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பவுல் अनेक காரியங்களை எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். हालेलुया हालेलुया। एक साधारण सा मनुष्य कैसे धर्मी बन सकता है, कैसे शुद्ध जीवन जी सकता है और कैसे वो महिमा को प्रवेश कर सकता है बोल के इस रोमियो को पत्री में हम लोग पढ़ सकते ஒரு हैं। சாதாரண மனிதன் எப்படியாக தன்னை சுத்திகரித்துக் கொள்ள முடியும், எப்படியாக நீதிமானாக்க முடியும், எப்படியாக அந்த மகிமைக்குள்ளாக அவன் பிரவேசிக்க முடியும் என்பதை குறித்து இந்த வேதவசனம் आप சொல்லுகிறது. घर में जाकर के फर्स्ट चैप्टर से लेकर के 6th 7th 8th चैप्टर तक कंटिन्यू आप रीडिंग पूरा पढ़ के देखिए। परमेश्वर बहुत सारी बातें जो हमारे पास्टर जी ऑलरेडी बता चुके हैं और जो हम सुन रहे हैं उन कार्यों को हम अच्छी तरह से समझ पाएंगे। நீங்க வீட்டில போய் இந்த ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் வரைக்கும் இந்த வார்த்தை நீங்க படித்து பாருங்க. அதை குறித்து நம்முடைய அப்போஸ்தலர் ஐயா அவர்கள் अनेक காரியங்களை சொல்லியிருக்காங்க. இந்த நாட்களில் கூட நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். इस समय में जो कुछ बता रहा हूँ अगर आप हो सके तो नोट कर लीजिए, आप घर में जाकर पढ़िए। परमेश्वर आपसे और भी अधिक बहुत सारी बातों को बताए। இந்த காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. நீங்க அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வீடுகளில் போய் நீங்க தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். फर्स्ट चैप्टर 18 वर्स से लेकर के 3 चैप्टर का 20 वचन तक अगर हम पढ़ते हैं तो वहां पर जो हम लोग को क्यों उद्धार का जरूरत है बोल के यहाँ पर हम लोग देख सकते हैं। 1ஆம் அதிகாரம் 13 இருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்க முடியும். हालेलुया हालेलुया। परमेश्वर का वचन को हम पढ़ते समय में हम लोग को सही बातों का जानकारी मिलता है और हम सही तरह से आगे बढ़ सकते हैं। கர்த்தருடைய வசனத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ள முடியும் போது நம்ம अनेक ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். यहाँ पर जो है एक सैल्वेशन का बहुत ही जरूरी है இங்கே நமக்கு ஒரு ரட்சிப்பு மிகவும் அவசியம். क्योंकि सारे दुनिया के लोग परमेश्वर का सृष्टि को देखने के बावजूद भी, दुनिया के सारी कार्यों को देखने के बावजूद भी एक परमेश्वर है बोल के जानने के बावजूद भी लोग जो है परमेश्वर को मानने के लिए तैयार नहीं है। இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவன் ஒருவர் இருக்கிறார், நமக்கு ஒரு ரட்சிப்பு தேவை என்பதை அறிந்த பின்பாக கூட அந்த தேவனை ஏற்றுக்கொள்வது கிடையாது. और यहूदी लोग जो परमेश्वर का वचन को, व्यवस्था को बहुत बढ़िया से जानते थे, लेकिन भी वो लोग व्यवस्था को पूरा करने के लिए फेल हो गए। நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் புதிய பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல யூதர்கள் தேவனுடைய பிரமாணங்களை தெரிந்ததனால அந்த பிரமாணத்தை பின்பற்றாததனால அவங்க நீதிமான்கள் ஆக்கப்படவில்லை. तो जानकर भी अनजाने में भी परमेश्वर की व्यवस्था को कोई भी पूरा करने नहीं सका। தெரிந்தும் தெரியாமலும் கூட தேவனுடைய நியாய பிரமாணத்தை யாரும் பூரணமாக அவங்க செய்ய முடியவில்லை. लेकिन व्यवस्था को पूरा केवल एक ही एक जन हमारा प्रभु यीशु मसीह जो आपके लिए मेरे लिए उस सब कुछ को पूर्ण कर दिया। ஆனா அந்த எல்லா நியாய பிரமாணத்தையும் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக அது முழுவதுமாய் செய்து முடித்த ஒரே ஒருத்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. रोमन चैप्टर 1 वर्स 5 and 6 वचन को पढ़ते समय में ரோமர் 1:6 நம்ம வாசிக்கும் பொழுது அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் கிறிஸ்துவினாலே மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதந்திரர் என்று மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவருக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்குள் கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருள செய்திருக்கிறார். हालेलुया। यहाँ पर बता उसके द्वारा अनुग्रह और प्रेरिताई मिली कि उसके नाम के कारण सब जातियों के लोग विश्वास करके उसकी माने
जिनमें से तुम भी यीशु मसीह के होने के लिए बुलाए गए हो। यहाँ पर रोमियों का पत्री में जो रोमी लोगों को लिखता है कि आप लोग भी बुलाए गए करके बताता है। இங்கே ரோமர்களுக்கு கூட எழுதுகிறார், நீங்களும் கூட கிறிஸ்துவுக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிறீங்க। ये जो रोमी लोग हैं बहुत ही कट्टर लोग थे இந்த ரோமர்கள் மிகவும் கடினமான இருதயம் உடையவர்கள்। और उनके बीच में जाकर के सेवा करना इतना इजी काम नहीं था। அவர்கள் நடுவில் போய் ஊழியங்களை செய்வது அது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல। लेकिन यहाँ पे पहला चैप्टर को पढ़ते समय जो है प्रेरित पौल उनके बीच में जाकर सुसमाचार बताने के लिए बहुत ही इच्छुक है करके हम लोग देख सकते हैं। முதலாவது அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும், அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிப்பட்ட மனமுடைய அவர்கள் மத்தியில போய் ஊழியம் செய்ய மிகவும் வாஞ்சையாக இருந்தார் என்று। हालेलुया हालेलुया। यहाँ पर हम लोग क्या आज के दिन में देखने जा रहे हैं, मतलब प्रभु का वो धार्मिकता को हम कैसे पा सकते हैं। அந்த தேவனுடைய அந்த நீதியை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பார்க்க போகிறோம்। यहाँ पर ऑलरेडी हम परमेश्वर के वचन से बहुत सुने हैं, हमारे पास्टर भी बहुत अच्छी तरह से हम लोग बताए हैं। उसमें से कुछ एक बातों को आज के दिन में हम फिर से देखने जा रहे हैं। நம்முடைய அப்போஸ்தலர் ஐயா அவர்கள் अनेक காரியங்களை குறித்து நமக்கு சொல்லி இருக்கிறார், நம்ம வேதத்திலே வாசித்திருக்கோம்। அதுல சில காரியங்களை இன்னைக்கு நம்ம ஞாபகப்படுத்த போறோம்। रोमियों का पत्र पहला अध्याय का 16 और 17 वचन को पढ़ते समय में ரோமர் 1ஆம் அதிகாரம் அதுல 16 17 நம்ம வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனும் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது। आमीन हालेलुया। यहाँ पर ये वचन बहुत स्पष्टता से बताता है, मैं सुसमाचार से नहीं लज्जाता करके पौल बताता है। இங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன்। हम लोग भी क्या बोल रहे हैं, प्रभु आपका सुसमाचार के बारे में मैं कभी लज्जित नहीं होऊंगा। நம்ம கூட என்ன சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய சுவிசேஷத்தை குறித்து நான் எப்பொழுதும் வெட்கப்படவே மாட்டேன்। क्या रीजन है पौल इतना इच्छुकता के साथ बोलता है कि मैं आके जो सुसमाचार बताना चाहता हूँ और जो है मैं इस प्रकार की जो है चाहत रखता हूँ करके क्यों बोलता है? ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளவு வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார், தேவனுடைய சுவிசேஷத்தை நான் சொல்ல வேண்டும் என்று? क्योंकि वचन बताता है इसलिए कि वह हर एक विश्वास करने वाले के लिए, पहले तो यहूदी फिर यूनानी के लिए उद्धार के निमित्त परमेश्वर की सामर्थ्य करके बताता है। ஏனென்றால் விசுவாசிக்கிறவனும் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவனுடைய பலனாய் இருக்கிறது। हालेलुया हालेलुया। सुसमाचार क्या है? वेरी सिंपल, हम लोग सब पापी हैं लेकिन हमारे लिए मसीह यीशु क्रूस में बलिदान हो गया और तीसरे दिन जी उठा, उस पर हम विश्वास करेंगे तो हम लोग अनंत जीवन मिलेगा। சுவிசேஷம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக உலகத்தில் மனிதனானார், நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்மளுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்பதை சொல்வதுதான்। हालेलुया हालेलुया। इतना भी बात बता दे, लेकिन वो मेन बात तो जो है हम लोग बताना बहुत जरूरी है। எவ்வளவு காரியங்களை நம்ம சொன்னாலும் சரி, இந்த முக்கியமான இந்த காரியங்களை சுவிசேஷத்தில் சொல்ல வேண்டும்। हालेलुया। हालेलुया। यहाँ पर पौल बताता है कि ये बहुत बड़ा पावर है करके बोलता है। இங்கே பவுல் சொல்கிறார், இதுதான் தேவனுடைய பலனாய் இருக்கிறது। हालेलुया। हालेलुया। यीशु का क्रूस में मृत्यु और उनका जी उठना परमेश्वर का सामर्थ्य है प्यारे लोग। ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் அது தேவனுடைய பலனாய் இருக்கிறது। वो पावर करके वर्ड जो है ग्रीक में ड्यूनामिस बोल के जो वहाँ पे वर्ड यूज हुआ उसका मतलब है द डायनामिक पावर। एक डायनामाइट जब टूटता है फूटता है तो वो जगह को पूरा जो है खत्म कर देता है। இங்கே வந்து தேவ பலன் வல்லமை என்று சொல்லப்படுது, அது டுனாமிஸ் என்று கிரேக்க பதத்திலே சொல்லப்படுது। அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, அது பெரிய ஒரு அணுகுண்டை போல அது எப்படி வெடித்து அது அதோட சத்தம் மிகவும் அதிகமா இருக்குமோ அதே போல வல்லமை உள்ள ஒரு காரியம்। पढ़ने वाले बच्चों को, पढ़े लिखे हुए बच्चों को अच्छी तरह से पता है कि जब हिरोशिमा में जो है वहाँ पे बॉम्ब जो है वो बॉम्ब गिराया गया तो वहाँ पे जो आज तक लोग जो है अपाहिज के रूप में पैदा होते बोल के लोग जानते हो। நம்ம படிக்கிற பிள்ளைகளுக்கு நமக்கு தெரியும், வெடிகுண்டு போடப்பட்ட இடத்துல பிறக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு ஊனமுற்றவர்களாக தான் பிறந்து கொண்டிருக்கிறார்கள்। हम लोग जो लोग पढ़े उन लोग पता रहे, யாரு படிச்சீங்களோ படித்தவங்களுக்கு அது தெரியும்। लेकिन जो है प्रभु का वचन जब हमारे लोग के बीच में जाता है वो जो है खराब नहीं करता है, लोगों के जीवन को बनाने वाला एक ऐसा जो बॉम्ब के रूप में काम करता है। அதே போலதான் தேவனுடைய வார்த்தை ஒருவருக்குள்ளாய் போகும் பொழுது அது கெட்ட காரியங்களை பண்ணாது, ஆனா நன்மையான காரியங்களை அது மிகவும் பலமாய் செய்யும்। सुसमाचार को सुनाने से काफी है, लोगों के
के जीवन में बदलाव आ सकता है। சுவிசேஷத்தை சொன்னால் போதும் அதை கேட்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். हालेलुया हालेलुया. उद्धार के लिए भी परमेश्वर की सामर्थ है। அந்த சுவிசேஷத்தினால அந்த ரட்சிப்பினால தேவனுடைய பலன் உண்டாகிறது. और 17 वचन बताता है 17வது வசனம் சொல்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. यहाँ पर प्रभु का वचन कहता है उसमें परमेश्वर की धार्मिकता विश्वास से और विश्वास के लिए प्रकट होती है, जैसा लिखा है विश्वास से धर्मी जन जीवित रहेगा। विश्वास से विश्वास के लिए प्रकट होती है बोल के बाइबल बताता है। விசுவாசத்தினாலே விசுவாசத்திற்கென்று அது வெளிப்படுத்தப்படுகிறது. वर्ड है कि विश्वास का द्वारा विश्वास के लिए वो प्रकट होता है। அந்த வார்த்தை நீங்க நன்றாக கவனிங்க. விசுவாசத்தினாலே விசுவாசத்திற்கென்று வெளிப்படுத்தப்படுகிறது. और क्या प्रकट होती है? அங்க என்ன வெளிப்படுத்தப்படுகிறது? சொல்லுங்க என்ன வெளிப்படுத்தப்படுகிறது? क्या प्रकट होती है? देवनीति। हालेलुया। परमेश्वर का धार्मिकता हमें प्रकट होता है। தேவ நீதி அங்க வெளிப்படுத்தப்படுகிறது. हालेलुया। हालेलुया। आप जब सुसमाचार को सुने, நீங்க தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டீங்க, अनेक जन को कोई ना कोई आके सुसमाचार बोला होगा। நம்ம எல்லாருக்குமே யாராவது ஒருத்தவங்க சுவிசேஷத்தை சொல்லிருப்பாங்க. कोई प्रीचिंग किया होगा, कोई टीवी में सुना होगा, कोई आपके फ्रेंड्स बोला होगा, कोई हमारा मम्मी डैडी बोला होगा, कोई ना कोई आकर के आपको मेरे को सुसमाचार सुनाया। நம்ம டிவில பார்த்துக்கலாம், அது கேள்விப்பட்டிருக்கலாம், பெரிய மீட்டிங்ல போய் கேட்கலாம், அது யாராவது ஒருத்தர் நமக்கு கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. वो परमेश्वर का सामर्थ आपका और मेरे जीवन में प्रवेश हुआ प्यारे लोग। அப்பொழுது அந்த தேவனுடைய அந்த வல்லமை உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக அது பிரவேசிக்கும். आपने और मैंने जो है प्रभु को विश्वास किया, நீங்கள் நானும் அதுக்கு அப்புறம் தான் தேவனை விசுவாசித்திருப்போம். हमारे अंदर में परमेश्वर का धार्मिकता प्रकट हो गया, அதுக்கு அப்புறமா தேவனுடைய நீதி நமக்குள்ளாக வெளிப்பட்டது. और हम कंटिन्यू विश्वास करते हैं। இன்றைக்கு நம்ம தொடர்ந்து தேவனை விசுவாசித்துக் और கொண்டிருக்கிறோம். वचन बोलता है विश्वास से धर्मी जन जीवित रहेगा। வசனம் சொல்கிறது அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். हालेलुया। हालेलुया। आप और हम जो धर्मी बन गए और विश्वास के द्वारा हम जो है जीवन को बिताते हैं। நீங்கள் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விசுவாசத்தினால இன்றைக்கு நீங்கள் நானும் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். रोमियो का पत्री 3 चैप्टर 20 से लेकर के 24 तक हम पढ़ेंगे, तो हम 22 वचन को पढ़िए। ரோமர் 3ஆம் அதிகாரம் 20 லிருந்து 24 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அந்த 22வது வசனத்தை அது வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள்। यहाँ पर प्रभु का वचन बताता है 21 से मैं पढ़ता हूँ, अब व्यवस्था से अलग परमेश्वर की वह धार्मिकता प्रकट हुई है जिसकी गवाही व्यवस्था और भविष्यद्वक्ता देते हैं। 21 வாசிக்கிறேன். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களும் சாட்சியிடுகிறது. अर्थात परमेश्वर की वह धार्मिकता जो यीशु मसीह पर विश्वास करने से सब विश्वास करने वालों के लिए है। அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. हालेलुया। विश्वासिக்கிற எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை। हालेलुया। हालेलुया। कोई भी विश्वास करेगा सबके लिए वो होगा। யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்க அது எல்லாருக்குமே பலிக்கும்। हालेलुया। हालेलुया। बहुत लोग बोलते हैं அந்த மந்திரம் பலிக்குமா பலிக்காதா தெரியாது அப்படி சொல்லுவாங்க। कुछ लोग कहेंगे वो मंत्र होएगा कि वो काम करेगा कि नहीं करेगा। वो लोग बोला अच्छा बोला लेकिन होएगा कि पता नहीं करके बोले। அவங்க நல்லதா சொன்னாங்க ஆனா அது பலிக்குமா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லுவாங்க। विश्वास करने वालों के लिए परमेश्वर की धार्मिकता जो है प्रकट होगी बोल के बाइबल बताता है। வசனம் சொல்கிறது விசுவாசிக்கிறவர்களுக்காக தேவனுடைய நீதி அது வெளிப்படும்। वो किसके लिए भी प्रकट होगा? அது எல்லாருக்குமே பலிக்கும்। एक छोटा बच्चा के लिए भी प्रकट होगा, விசுவாசிக்கிற சின்ன பிள்ளைக்கு கூட அது பலிக்கும்। अनपढ़ लोगों के लिए भी प्रकट होगा, படிக்காதவங்க விசுவாசித்தாலும் அது பலிக்கும்। जो लोग पढ़े लिखे उनके लिए भी प्रकट होगा, படிச்சவங்க விசுவாசித்தாலும் அது जो பலிக்கும்। अमीर है उनके लिए भी प्रकट होगा, பணக்காரங்க விசுவாசித்தாலும் அது பலிக்கும் जो நடக்கும்। गरीब लोग हैं उन लोग विश्वास करेंगे उनके लिए भी प्रकट होगा। தரித்திரர்கள் விசுவாசித்தாலும்
விசுவாசித்தாலும் அது பலிக்கும். हालेलुया। ஹalleluya. सब मुफ्त में धर्मी ठहराए गए நம்ம हैं। எல்லாரும் இலவசமாய் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க இலவசமா நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்। ஆமென். हालेलुया। ஹalleluya. आपको मेरे को जो मुफ्त में परमेश्वर ने धर्मी बनाया है। உங்களை என்னை தேவன் இலவசமாய் நீதிமான்களாக்கி और இருக்கிறார். दुनिया में हर कोई जो है धर्मी बनने के लिए, अच्छा बनने के लिए, उनका नाम अच्छा होने के लिए बहुत कोशिश करता नहीं होता है। இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பார்க்கும்போது அவங்க நல்ல பெயர் வாங்கணும் அல்லது நல்ல காரியங்களை செய்யணுங்கிறதுக்காக அநேக காரியங்களை செய்யறாங்க. ஆனால் அது பிரயோஜனம் இல்லை. बाइबल कहता है कि परमेश्वर के सम्मुख में परमेश्वर ने आपको मेरे को धर्मी बना दिया। ஆனால் ஆண்டவருடைய வசனத்துல அவருடைய சமூகத்துல அவருடைய ரத்தத்தினால உங்களை என்னை அவர் நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். हालेलुया। ஹalleluya. रोमियो का 4th चैप्टर में अब्राहम का बारे में जो गवाही को पढ़ते हैं। ரோமர் 4ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்க முடியும். अब्राहम जो है वो धर्मी गिना गया करके बाइबल அங்க बताता है। நம்ம பார்க்கிறோம் அங்க ஆபிரகாம் நீதிமானாக எண்ணப்பட்டான். 4th चैप्टर में 21 वचन से पढ़िए। 21-22। தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படி எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுதப்பட்டும் இருக்கிறார். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். आमीन। हालेलुया। हालेलुया। यहाँ पे बताता है अब्राहम जो है वो गिना गया बोल के बाइबल बताता है। இங்க வசனம் பார்க்கிறோம் 22ல ஆகையால் அவனை நீதிமான்களாக எண்ணப்பட்டது அவன்। लेकिन जो मसीह यीशु हमारे क्रूस पे मर करके जिलाए जाने की वजह से அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்ததற்கு பின்பாக 5th चैप्टर का 1 वचन बताता है 5வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் சொல்கிறது हम लोग जो धर्मी बनाए गए हैं प्यारे लोग। அதனால நம்ம விசுவாசத்தால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்। हालेलुया। हालेलुया। उस दिन जो है वो अब्राहम विश्वास करा और उसके लिए वो गिना गया, लेकिन आपके लिए मेरे लिए हम बनाए गए हैं यीशु मसीह को विश्वास करने के द्वारा। ஆபிரகாம் விசுவாசித்தான் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் நீங்கள் நாமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்னைக்கு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்। हालेलुया। हालेलुया। जो प्रभु के द्वारा धर्मी बनाए गए उसको कोई भी हटा नहीं सकता। நம்ம தேவனால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறத அதை யாராலையும் மாற்றவே முடியாது। हालेलुया। हालेलुया। भगत के पास सुनने யாராலும் மாத்த முடியாது। बदल में देखने को कोई बदल नहीं सकता। யார் உங்களை மாத்த முடியாது। आपको बदल नहीं सकता। என்னை நீதிமான ஆக்குனதை யாராலும் மாத்த முடியாது। मुझे धर्मी बनाएंगे इसको कोई नहीं बदल सकता। हालेलुया। हालेलुया। நீங்க திடீர்னு யாரும் மாத்த முடியாதுன்னா அவங்க வேற மாதிரி நினைச்சுவாங்க। आप कोई नहीं बदल सकता बोलने से वो दूसरा तरह सोच लेंगे। तो आगे जो मुझे धर्मी प्रभु ने बनाया है उसको कोई नहीं बदल सकता है। ஆண்டவர் என்ன நீதிமானாய் மாற்றிருக்கிறது அதை யாராலையும் மாற்ற முடியாது। हालेलुया। हालेलुया। परमेश्वर ने धर्मी बनाया बोल के हम लोग को बहुत सारा आशीष गॉड दिया है। நம்மளை தேவன் நீதிமான்கள் ஆக்கிருக்கிறதால தேவன் நம்மளுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார்। दूसरों के लिए नहीं है, वो मेरे लिए है। அது மற்றவர்களுக்காக அல்ல, அது எனக்காக। बोलिए दूसरों के लिए, जो लोग यीशु को विश्वास नहीं करे उनके लिए नहीं, जो विश्वास करे हैं उसमें से मेरे लिए प्रभु ने आशीषों को दिया। யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களுக்காக அல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டது எனக்காக அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது। எனக்காக அந்த ஆசீர்வாதம் இருக்கு। मेरे लिए वो आशीष है। बोली हालेलुया। हालेलुया। यहाँ पे पहला आशीष प्रभु देता है, we have the peace with God। முதலாவது ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா தேவனோடு கூட நம்ம சமாதானம் பெற்றிருக்கிறோம்। परमेश्वर के साथ का हमारा पीस है प्यारे लोग। தேவனோடு கூட நமக்கு ஒரு சமாதானம் உண்டாயிருக்கிறது। गॉड के साथ में हम जो है फेलोशिप रख सकते हैं, उनके साथ में अच्छा मेल मिलाप रख सकते हैं। தேவனோடு கூட நல்ல ஒரு உறவு வைத்துக் கொள்ள முடியும், ஒரு ஐக்கியம் நம்ம தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் வைத்துக் கொள்ள முடியும்। यहाँ पर हिंदी में वचन बताता है जब हम विश्वास से धर्मी ठहरे तो अपने प्रभु यीशु मसीह के द्वारा परमेश्वर के साथ मेल रखे बोल करके हिंदी में लिखा हुआ है। இங்க வந்து 1வது வசனம் சொல்கிறது விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்। वो समाधान को जो हम लोग प्रभु के साथ बनाए रखना है। அந்த நாம் பெற்றிருக்கிற அந்த சமாதானத்தை தேவனோடு கூட நம்ம நிலைத்து வைக்க வேண்டும்। हम लगातार गॉड से
से बात करना, प्रेयर करना, उनके साथ फ्रेंडशिप करना, उनको स्तुति करना, आराधना करना क्यों करते हैं? क्योंकि हम गॉड के साथ में शांति அந்த पाएंगे। சமாதானம் நிலைத்து நிற்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை ஜெபிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், தேவனுடைய வசனங்களை நம்ம படிக்க வேண்டும். ஏன்னா நம்ம தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். दूसरा प्रभु आशीष दे, रोमन चैप्टर 5 वर्स 5 वचन को पढ़ेंगे। ரோமர் 5:5 நம்ம வாசிக்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. आमेन, हालेलुया, हालेलुया. यहाँ पर पवित्र आत्मा परमेश्वर हम लोग को दिया है, परमेश्वर का प्रेम हमारे अंदर में डाला है और परमेश्वर हम लोग को एक ऐसा आशा देता है जो कभी हम लोग को लज्जित नहीं करेगा। இங்க நம்ம ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார், அவருடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நம்பிக்கை நம்மளை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. हालेलुया, हालेलुया. ஆண்டவர் கொடுத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது। परमेश्वर दिया वाला भरोसा मुझे कभी भी लज्जित होने नहीं देगा. हालेलुया, हालेलुया. और प्रभु का वचन कहता है वो क्या भरोसा है? ஆண்டவருடைய வசனம் அது என்ன நம்பிக்கை? इस प्रकार का आशा परमेश्वर आपको मेरे को दिया है। இப்படிப்பட்டதான நம்பிக்கையை தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். 5 चैप्टर वर्स 17 को निकाल के पढ़ेंगे। 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தை நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே जीवனை அடைந்து ஆளுகிறார் என்பதே அதிக நிச்சயமாமே. हालेलुया, हालेलुया। ये वचन बहुत स्पष्टता से बताता है जब एक मनुष्य के अपराध के कारण मृत्यु ने उस एक ही के द्वारा राज्य किया तो जो लोग अनुग्रह और धर्म रूपी वरदान बहुतायत से पाते वे एक मनुष्य के अर्थात यीशु मसीह के द्वारा अवश्य ही अनंत जीवन में राज्य करेंगे। ஆமென். हालेलुया, हालेलुया. हालेलुया। அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிற கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. हालेलुया, நித்திய ஜீவனை அடைந்து நாம் ஆளுவோம் என்பது பெரிய ஒரு நிச்சயமாய் இருக்கிறது, அதிக நிச்சயமாய் காணப்படுகிறது। ஆமென். हालेलुया, हालेलुया. आप और हम जो निश्चय ही अनंत जीवन में राज्य करेंगे। நீங்கள் நானும் கண்டிப்பா நித்திய ஜீவனுக்குள்ளாய் நம்ம ராஜ்யம் செய்வோம். वो जगह में अपने नाम को नोट कर लीजिए, मैं अनंत जीवन में प्रभु के साथ राज्य करूंगा। அந்த இடத்துல உங்களுடைய பேரை நீங்க போட்டு வச்சுங்க, நான் கண்டிப்பா நித்திய ஜீவனை அடைந்து தேவனோடு கூட நான் அரசாளுவேன். धर्मी के लिए परमेश्वर जो कुछ ब्लेसिंग रखा है वो आके वो नाम मात्र के लिए नहीं, वो कंपल्सरी वो एक्यूरेटली परमेश्वर आपके लिए मेरे लिए जरूर करेगा। ஒரு நீதிமானுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் வந்து ஒரு பேருக்காக கொடுக்கறதல்ல, அது உண்மையாகவே அது கொடுக்கிற அது நடந்திருக்கிற ஒரு காரியம். एक जन को अपन व्हील लिख के रख दिया तो व्हील को कोई मिटा नहीं सकता, वो आपका ही जायदाद है प्यारे लोग। ஒருவேளை யார் பேர்லயாவது உயிர் எழுதி வைத்து விடுவாங்க, அது யாராலே மாற்ற முடியாது, அது உங்களுக்கு உரியதாக இருக்கும். लोग राज्य का व्हील प्रभु यीशु मसीह ने अपने खून के द्वारा लिखा है, उसको कोई भी नहीं मिटा सकता। அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய உயிரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமா அவர் உங்களுக்காக எழுதியிருக்கிறார், அதை ஒருவராலே மாற்ற முடியாது. ஹalleluya. प्रभु ने हमें धर्मी बना के रखा है। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். अभी हम लोग को क्या करना, धार्मिकता का जीवन को बिताना है। நம்ம என்ன செய்யணும், அந்த நீதியின் வாழ்வை தான் நம்ம வாழ வேண்டும். हम लोग कब धर्मी होकर के जीवन में प्रवेश होते हैं? நம்ம எப்பொழுது நீதிமான்களாக்கப்பட்டு நம்ம நீதிக்குள்ளாய் பிரவேசிக்கிறோமோ, यीशु मसीह को अपने जीवन में हम मन में ग्रहण करते हैं। ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, हृदय में ग्रहण करके जब हम जो है परमेश्वर का आज्ञा को पालन करते हुए पिता पुत्र पवित्र आत्मा के नाम से जो है हम जब बपतिस्मा लेते हैं, हम जो टोटली एंटर हो जाते हैं। நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று நம்ம விசுவாசித்து மூழ்கி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அப்ப நம்ம தேவனுடைய ராஜ்யத்திலும் பிரவேசிக்கிறோம். रोमन चैप्टर 6 वर्स 12 and 13 को पढ़ते समय में 6ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கும் பொழுது 12-13 வாசிங்க. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள்
அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். आमेन, हालेलुया। हालेलुया। यहाँ पर वचन बताता है कि आपके अवयवों को परमेश्वर का धार्मिकता का हथियार के रूप में समर्पित करो। ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உங்களுடைய சரீரத்தின் அவயங்களை நீங்க அநீதிக்கு ஒப்பு கொடுக்காம தேவனுடைய அந்த நீதிக்கு ஒப்பு கொடுங்க. हालेलुया, हालेलुया। पास्टर के दिनों में बार-बार लोगों को बताते हैं, पुराने नियम में लोग जो मन फिरा करके परमेश्वर के पास आते थे। அப்போஸ்தலர் ஐயா வந்து நமக்கு ஒவ்வொரு வாரம் சொல்லிக் கொண்டே இருக்காங்க. பழைய ஏற்பாட்டுல அவங்க எல்லாம் மனம் மாறி आते थे, लेकिन नए नियम हम लोग देखते हैं कि यीशु मसीह को दिल में ग्रहण करते समय हम मन फिराते हैं। அவங்க மனம் மாறி வந்தாங்க. ஆனா நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டப்ப அவங்க மனம் திரும்பினாங்க. मन फिराना जो है, यीशु को ग्रहण करते समय हमारा मन जो है यीशु की तरफ हम दे देते हैं। மனம் திரும்பும் பொழுது நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய மனம் இயேசு கிறிஸ்து பக்கமாய் திரும்பி விடுகிறது. यीशु को मान के ग्रहण करते समय ऑटोमेटिक हमारा मन उनकी तरफ हो जाता है। இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம மனம் திரும்பும் போது நம்முடைய இருதயம் அவர் பக்கமாய் திரும்பி விடுகிறது. हालेलुया, हालेलुया। आपका मन जब यीशु की तरफ में चला गया, நம்முடைய மனமானது இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் திரும்பின உடனே हमारा तन भी यीशु की तरफ हो जाता है। நம்முடைய शरीरமும் அவர் பக்கமாய் திரும்பி விடும். हालेलुया, हालेलुया। हमारी आंखें, हमारे कान, हमारे सोच, हमारे विचार सब कुछ जो है प्रभु का हाथ में धार्मिकता के हथियार होने के लिए समर्पित करना बोल के प्रभु का वचन बताता है। शरीरத்தினுடைய ஒவ்வொரு அவயங்களுமே தேவனுடைய நீதிக்காக ஒரு அந்த ஆயுதமாய் தேவனுடைய பக்கமாய் நம்ம திருப்ப வேண்டும். मैथ्यू चैप्टर 3 वर्स 15 को पढ़ते समय மத்தேயு 3:15 வாசிக்கும் பொழுது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். हालेलुया, निकाले मिलता है। सुबह के समय में जो लोग प्रभु यीशु को अपने जीवन में ग्रहण कर रहे हैं और बपतिस्मा के अपने जीवन को समर्पित कर रहे हैं, बाइबल कहता है उनके लिए आकाश खुल जाता है। யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழுகிறாங்களோ அவங்களுக்காக வானம் திறக்கப்படுகிறது. எனக்காக வானம் திறக்கப்படுகிறது। मेरे लिए आकाश खुल जाता है। हालेलुया, हालेलुया। यीशु मसीह उसके लिए बहुत बड़ा उदाहरण है, उससे बढ़ के कोई नहीं हो सकता। அதுக்கு அதுக்கு எடுத்துக்காட்டு யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். வேற யாரும் உதாரணம் அல்ல. यीशु मसीह परमेश्वर का पुत्र है जो स्वर्ग को छोड़ करके इस दुनिया में उतर आया। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் பரலோகத்தை விட்டு நமக்காக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். सोच करके देख कि आप और हम यदि होते तो मैं तो परमेश्वर का बच्चा हूँ, मेरे को क्या उसका बपतिस्मा लेना, मैं नहीं होगा करके हम लोग चले जाते। ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இருந்தப்ப நான் தான் தேவனுடைய பிள்ளையாச்சே, எனக்கு ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும், நான் எடுக்க தேவையில்லை என்று சொல்லி நம்ம நினைத்திருப்போம். लेकिन यीशु कहता है हमें इसी रीति से सारी धार्मिकता को पूरा करना। ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், இப்படி செய்கிறதுனால நான் தேவ நீதியை நடப்பிக்க வேண்டும். मैं सोचता हूँ फादर गॉड बैठ करके देख रहा था मेरा बेटा यीशु क्या करने जा रहा है। ஒருவேளை நான் நினைத்து பார்க்கிறேன், ஒருவேளை பிதாவாகிய தேவன் அமர்ந்து பார்த்திருப்பாரு என் பிள்ளையாகிய என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வார் என்று. ये बपतिस्मा लेगा या देने जाता है? இவர்ல ஞானஸ்நானம் கொடுப்பாரா இல்ல எடுக்க போறாரா? हालेलुया, हालेलुया। और जीसस जब जाकर के अपने लाइफ को समर्पित करता है पिता का इच्छा का सब कुछ करने के लिए, फादर खुश हो जाता है और बाइबल कहता है कि आकाश उसके लिए खुला, पवित्र आत्मा कबूतर के रूप में उतरा और आवाज आता है ये मेरा प्रिय पुत्र है, इसकी सुनो करके परमेश्वर बोलता है। ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படியாக அவர் கீழ்ப்படிந்தவராய் அந்த மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறார். இதை பார்த்து தேவன் பரலோகத்திலிருந்து புறாவானவர் பரிசுத்த ஆவியானவர் புறாவை அடிகளை வந்திருக்கிறார். हालेलुया, हालेलुया। प्रभु चाहता है कि हम जो है धार्मिकता को पाप करके धार्मिकता का जीवन को व्यतीत करें प्यारे लोग। ஆண்டவர் விரும்புகிறது நம்ம நீதியை பெற்றுக்கொண்டு நம்ம அந்த நீதியின் வழியிலே வாழ வேண்டும். हर समय गॉड का जो राइट गॉड का नजर में ये चीज राइट रहेगा क्या करके हम सोच करके चलने वाला बनना है। ஒவ்வொரு விஷயத்திலுமே இது கடவுளுடைய பார்வைக்கு இது சரியா இருக்குமா என்பதை உணர்ந்து யோசித்து நம்ம அதை செய்ய வேண்டும். बहुत बार परमेश्वर हम लोग को देखता है कि लोग भूल जाते हैं। நிறைய நேரத்துல நம்ம மறந்து போகிறோம் கடவுள் ஒருத்தர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் என்பதை. परमेश्वर का वचन ये बताता है कि लोग उसको दूर कर देते हैं। இது ஆண்டவருடைய வசனம் தான், அவர் நம்மளை எப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லுகிறது என்பதை நம்ம மறந்து போகிறோம். लोग बोलते कुछ सुनते कुछ और करते अपने जीवन में और कुछ रहते हैं। ஜனங்கள் சொல்லுவது ஒன்று கேட்கிறது ஒன்று, ஆனா நம்ம தன்னுடைய வாழ்க்கையில செய்கிறது மற்றொன்றாய் காணப்படுகிறது. हालेलुया,
हालेलुया प्रभु ने हमें इसलिए धर्मी बनाया कि हम धार्मिकता का जीवन को जिए। ஆண்டவர் ஏன் நம்மளை நீதிமான்களாக இருக்கார் சொன்னா அந்த நீதியின் வழியிலே நடப்பதற்காக. Matthew chapter 5 verse 6 बताता है, மத்தேயு 5:6 நாம் வாசிக்கிறோம். நீதியின் மேல் பரிசுத்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். आमेन हालेलुया हालेलुया सुबह के समय में धार्मिकता के ऊपर में जो प्यासे हैं, जो भूखे हैं, वो तृप्त होंगे बोल के प्रभु का वचन அந்த बोलता है। நீதியின் மேல யாரெல்லாம் பசி தாகமா இருப்பாங்களோ அவங்க திருப்தியாக்கப்படுவாங்க என்று கர்த்தருடைய வசனம் इस सुबह के समय प्रभु आपसे मुझसे कहता है कि आप तृप्त होगे करके बताता है। ஆண்டவருடைய வசனம் ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றார், நீங்க திருப்தி அடைவீர்கள். Matthew chapter 5 verse 10 बताता है அதிலே 10வது வசனம் சொல்கிறது, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. आमेन हालेलुया हालेलुया धार्मिकता की वजह से मैं प्रभु का बच्चा बन गया, इसकी वजह से जो है आपको तकलीफ आता है तो वहां पे प्रभु का वचन बोलता है कि आप धन्य हैं क्योंकि स्वर्ग का राज्य आपका है करके बताता நீங்க है। நீதிமான்கள் ஆக்கப்பட்டதனால அல்லது தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டது கிறிஸ்தவர்கள் ஆனதுனால ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை நீங்க சகிக்கிறீங்கன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லி நீங்க பாக்கியவான்கள், ஏன்னா பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்று சொல்லி. हालेलुया Matthew chapter 6 verse 33 बताता है, 33 நம்ம வாசிக்கலாம். 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். आमेन हालेलुया हालेलुया यहाँ पर प्रभु का वचन कहता है कि सबसे पहले तुम परमेश्वर का राज्य और उसके धर्म की खोज करो करके बताता है। வசனம் சொல்லுது எல்லாவற்றையும் காட்டிலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், ये सब वस्तुएं भी तुम्हें मिल जाएंगी। அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். बहुत बार हमारे जीवन में फर्स्ट जिसको रखना है हम उसको नहीं रखते, जिसको नहीं रखता उसको हम लोग जीवन में फर्स्ट रखते हैं। அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாரை முதன்மைப்படுத்த வேணுமோ அவங்களை முதன்மைப்படுத்த மாட்டேங்கிறோம், மற்ற காரியங்களை நம்ம முதன்மையாக வைத்துக் கொள்கிறோம். हालेलुया प्रभु ने आपको मेरे को क्यों धर्मी बनाया? ஆண்டவர் உங்களை என்னை ஏன் நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார்? हम धार्मिकता का जीवन को जीना बोल के परमेश्वर चाहता है। நம்ம அந்த நீதியின் வாழ்வை வாழ வேண்டும் என்று நம்ம நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். हालेलुया हालेलुया बाइबल बहुत सिंपल बताता है, रोमियो का 10 का 9 वचन बताता है कि हमारे हृदय में विश्वास करना है कि यीशु मसीह ने मर के जी उठा और जो मुंह से हमें अंगीकार करना है ताकि हम उद्धार पाए बोल के प्रभु का वचन बताता है। ரோமர் எழுதின நிருபம் पता बोलेगा என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். आमेन हालेलुया हालेलुया धार्मिकता प्रभु का जो हमारे जीवन में प्रकट होना वो हमें विश्वास करना है और मुंह से अंगीकार करना है। தேவனுடைய நீதி நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தப்பட வேண்டுமே, ஆனால் நம்முடைய இதயத்துல விசுவாசிக்க வேண்டும், நம்முடைய வாயினாலே அவை அறிக்கை பண்ண வேண்டும். आमेन हालेलुया हालेलुया आज सुबह के समय में मेडिटेशन में हमने बहुत अच्छे से सुना, हम लोग सब का अंदर में यूनिटी रहना है, हम लोग सब जो है प्रभु का अभिषेक से भरना है, बहुत सारी बातों को आपने सुना प्यारे। இந்த காலை வேளையில நம்ம தியான பகுதியில் நம்ம பார்த்தோம், நம்முடைய ஒரு மனம் இருக்க வேண்டும், ஒற்றுமை இருக்க வேண்டும், அது நிமித்தமாக தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும் என்று इब्रानियों का पत्री 11:7 में एक मनुष्य के बारे में बताता है। எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஒரு மனிதனை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டானதுக்கு நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். आमेन हालेलुया हालेलुया कितने लोग यहाँ पर हैं? எவ்வளவு பேர் இங்க தான் இருக்கீங்க? आमेन हालेलुया इधर निकला नहीं पे है क्या? हालेलुया हालेलुया यहाँ पे जो 11th चैप्टर में जो बहुत बड़ा विश्वासी लोगों का बड़ा एक लिस्ट डाला हुआ है। இங்கே 11ஆம் அதிகாரத்துல விசுவாச வீரர்களுடைய பேர் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. उसमें आपका नाम भी लिखा हुआ है। அங்க உங்களுடைய பேர் கூட அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். है तो आप बोलिए आमीन। ओके थर्ड बार आप ढूंढ कर देखिए उसमें आपका नाम भी लिखा है। கடைசி வசனம் வாசித்தீங்கன்னா தெரியும் உங்க பேரும் அங்க இருக்கு। उसका आखिरी वचन पढ़ेंगे तो उसमें आपका नाम भी ஓகே இப்போ வாசிக்கிறேன் அந்த எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் சொல்லுது
7वें वचन में बताते हैं नोवा के बारे में वहां पे लिखा हुआ है। இங்கே 7வது வசனத்துல நம்ம நோவாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். नोवा के बारे में परमेश्वर का वचन क्या बताता है? நோவாவை குறித்து தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது? वहां पर लिखा है विश्वास ही से नूह ने उन बातों के विषय में जो उस समय दिखाई ना पड़ती थी चेतावनी पाकर भक्ति के साथ अपने घराने के बचाव के लिए जहाज बनाया। उसके द्वारा उसने संसार को दोषी ठहराया और उस धर्म का वारिस हुआ जो विश्वास से होता है। यहाँ पर लिखा हुआ है वो सिर्फ बात नहीं करता था, वो कुछ काम भी किया। அங்கே வசனம் சொல்கிறது அவன் வெறும் பேச மாத்திரம் இல்ல, அவன் ஏதோ ஒரு காரியமும் செய்து கொண்டிருந்தான். प्रभु चाहता है कि हम कुछ कार्यों को करें जो कि धार्मिकता का काम रहे। ஆண்டவர் என்ன விரும்புதுன்னா அவன் பேசிக்கிட்டே இருக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம ஏதாவது ஒரு காரியங்களையும் செய்யணும். அது என்ன காரியம்னா அது நீதிக்குரியதான காரியம். बहुत बार सुनते हैं मदर तेरेसा का बारे सुनते हैं, நம்ம अनेक முறை அன்னை தெரேசாவை குறித்து நம்ம கேள்விப்படுகிறோம். विलियम कैरी के बारे में सुनते हैं, வில்லியம் கேரி குறித்து நம்ம கேள்விப்படுகிறோம். बड़े-बड़े सेवकों के बारे में हम सुनते हैं, உலகத்திலே பெரிய பெரிய ஊழியக்காரர்களை குறித்து நம்ம கேள்விப்படுகிறோம். इवन बड़े-बड़े नेताओं के बारे में भी हम सुनते हैं। பெரிய பெரிய தலைவர்களை குறித்து கூட நம்ம கேள்விப்படுகிறோம். कुछ लोग उद्धार पाए, कुछ लोग उद्धार नहीं पाए। சில தலைவர்கள் அதில் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, சில தலைவர்கள் அதில் ரட்சிக்கப்படவில்லை. बहुत अच्छा काम करने वाले बड़े-बड़े लोगों का नाम को हम लोग जानते हैं, பெரிய பெரிய காரியங்களை செய்த பெரிய பெரிய தலைவர்களை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். लेकिन दोनों में डिफरेंस क्या है? ஆனா அதுல என்ன வித்தியாசம்? एक जन धर्मी होकर के काम किया, दूसरा बिना धर्मी हुए काम किया। சில பேர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு காரியங்களை செய்றாங்க, சில பேர் நீதிமான்கள் ஆக்கல ஆனாலும் பெரிய காரியங்களை செஞ்சாங்க. हालेलुया। ஹalleluya. आप और हम धर्मी बनाए गए, நீங்கள் நான் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். आपका मेरा काम का वर्थ बहुत बड़ा है। அப்படிப்பட்ட உங்களுடைய என்னுடைய கிரியையானது மிகவும் விலையேற பெற்றதா இருக்கும். अगर मैं देखे बोले आपका काम का वर्थ वैल्यू बहुत बड़ा है। உங்க பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தினுடைய மதிப்பு அது அதிகமா இருக்கும். आमेन। हालेलुया। ஹalleluya. आप प्रभु में जो काम करते हैं उसका वैल्यू बहुत बड़ा है। நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாய் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அதனுடைய மதிப்பு மிகவும் அதிகமா இருக்கிறது. இந்த बात सुनकर ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க ஒரு சில பேர்। हालेलुया। बगल में देख के बोले से बहुत खुशी के साथ भोजन बोलते हैं। हालेलुया। हालेलुया। तो बोलने वाले केवल नहीं, हम लोग करने वाले रहना है। நம்ம சொல்லுறவங்க மட்டும் இல்ல, நம்ம அதை செய்கிறவங்களாகவும் இருக்க வேண்டும். सोच देखिए नोवा के कितना तकलीफ से जहाज को बनाया। நீங்க நினைச்சு பாருங்க, நோவா எப்படி மிக கஷ்டத்தோடு கூட அந்த பேழையை கட்டியிருப்பான். सारे तरफ से लोग जो उसके बारे में आकर के बात करते हैं, அதை குறித்து அங்க சுத்தில இருந்த ஜனங்கள்லாம் வந்து பேசுறாங்க. उसकी जहाज लोग जो है समुद्र किनारे बनाते हैं, लेकिन पहाड़ के ऊपर में बना रहे हैं। பேழை எல்லாருமே கப்பலை வந்து எல்லாருமே கடல் பக்கத்துல கட்டுவாங்க, ஆனா இவன் மலை மேல கட்டி कोई கொண்டிருக்கிறான். भी कॉर्पोरेशन उसको सही तरह से नहीं मिला, சரியான ஒத்துழைப்பு அங்க அவனுக்கு கிடைக்கல. लेकिन उसका फैमिली उसके साथ में एक साथ मिलकर के काम करने लगे। ஆனால் அவனுடைய குடும்பம் அந்த இடத்துல அவனோட இணைந்து செய்ததை பார்க்கிறோம். हालेलुया। हालेलुया। आप उत्पत्ति का पुस्तक 6 अध्याय 7 अध्याय 8 अध्याय को पढ़ेंगे तो वहां पर जो है नोवा का परिवार को कैसे परमेश्वर बचाया बोलकर के लिखा हुआ है। நீங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல நீங்க படித்தீங்கன்னு சொன்னா நோவாவுடைய குடும்பத்தை தேவன் எப்படியாக பாதுகாத்தார் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கு. आपको वचन बोलते कि वो जहाज को बना करके संसार को दोषी ठहराया और धर्म का वारिस हो गया बोल के बताता है। இங்க நோவா வந்து அந்த பேழையும் கட்டினா, அதே நேரத்துல தேவனுடைய பக்தியை குறித்து அங்க உள்ள ஜனங்களுக்கு சொன்னா, அது மாத்திரம் இல்ல தேவ நீதியை அவன் நிறைவேற்றினான். हालेलुया। धर्म का वारिस हो गए, அவன் தேவனுடைய நீதிக்கு சுதந்திரவாளியானான். आप और हम विश्वास के द्वारा धर्मिकता के वारिस होना है प्यारे लोग। நீங்கள் நானும் விசுவாசத்தினாலே அந்த நீதிக்கு சுதந்திரவாளியாய் மாற வேண்டும். हम लोग भी कुछ बना रहे हैं, நம்ம கூட ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கோம். हमारे पास्टर भी कुछ बना रहे हैं। நம்ம பாஸ்டர்ங்க கூட ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமென் சொல்ல மாட்டேன்। हालेलुया। हमारे पास्टर என்ன பண்ணிட்டு இருக்காரு? சபை கட்டணும். हम लोग के चर्च का बिल्डिंग बन रहा है। நமக்காக தேவனுடைய கட்டிடமானது சபையானது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. हालेलुया। हालेलुया। वो ना वो आगे बढ़ गए, हम लोग आगे बढ़ गए। நாம் முன்னேறிட்டோம். हालेलुया। हालेलुया। जो काम खत्म होना है, அந்த வேலையானது முடிக்கப்பட வேண்டும். पैर रख दिया तो क्या करना, खत्म करके रहना। கால் வச்சுட்டு அதை செஞ்சு முடிச்சே தீரணும். आगे बढ़ने से बढ़ के पूरा खत्म करना ही है। முன்னேறி நம்ம காலை முன்னாடி வச்சுனா அதை முழுவதுமா முடித்தே தீர हम வேண்டும். लोग चर्च आके एक फैमिली ऑफ फैमिलीज है, कोई भी चर्च आके एक फैमिली ऑफ फैमिलीज है। சபையானது குடும்பம்
குடும்பங்கள் இணைந்த ஒரு குடும்பம். सब मिल करके परमेश्वर का काम को करना है. நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய வேலை செய்ய வேண்டும். हालेलुया. हालेलुया. यदि हमसे कुछ नहीं हो पा रहा है तो हम दूसरों से मदद पूछ करके कामों को करने के लिए आगे ஒருவேளை बढ़ें. நமக்கு ஆசை இருக்குது செய்யணும்னு சொன்னா நம்மளால செய்ய முடியல, கொடுக்கிற மற்றவர்களுக்கு சொல்லி தேவனுடைய சபை கொடுக்க வைக்க வேண்டும். हम आत्माओं को प्रभु के पास में लेके आना है. தேவனுடைய ஆத்துமாக்களை தேவனுடைய பக்கமாய் கொண்டு வர வேண்டும். यीशु कहता है कि मैं अपनी कलीसिया बनाऊंगा और अधोलोक के फाटक उसको जो प्रबल नहीं कर पाएंगे. ஆண்டவருடைய வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் என் சபையை கட்டுவேன், அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று சொல்லி. आमीन. हालेलुया. हालेलुया. नोवा की तरह आज जो है यीशु मसीह हमारे लिए जो है वर्ल्ड चर्च को बना रहा है. நோவாவை போல தேவனாகிய கர்த்தர் ஒரு உலக சபையை கட்டி கொண்டிருக்கிறார். और प्रभु जो है हमने हर एक जन को अपना पास्टर्स दिए, हमारे कलीसिया को पास्टर दिए हैं. वो जो यहाँ पर बिल्डिंग चर्च का बिल्डिंग को बना रहे ताकि यहाँ पे बहुत सारे लोग आकर के प्रभु की आराधना அதே करें. போலதான் தேவன் அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டு இந்த இடத்துல ஒரு பெரிய சபையை கட்டி கொண்டிருக்கிறார். இன்னும் நம்மை போல अनेक ஜனங்கள் வந்து ஆராதிக்க வேண்டும் என்று. हम लोग को क्या करना है? प्रभु का कामों में भागीदार होना है. நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய ஊழியத்துல நம்ம ஒரு பங்காளிகளா இருக்க मैं வேண்டும். आपके लिए और ज्यादा समय लेना नहीं चाहता. உங்களுடைய நேரத்தை நான் இன்னும் அதிகமா எடுக்க விரும்பல. एक वचन पढ़ के प्रार्थना करें. आइसिया चैप्टर 54 वर्स 17 हम पढ़ेंगे. ஏசாயா 54:14 வாசிக்கலாம். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்தவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். आमीन. हालेलुया. यहाँ पर परमेश्वर बोलते हैं तेरे विरोध में उठने वाला कोई हथियार तुम्हें हानि नहीं पहुंचाएगा. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ये जो आमीन बोलते हैं. कम से कम इसके लिए तो आमीन. प्रभु आपसे मेरे से कहता है कि जो है आपके विरुद्ध में उठने वाला कोई हथियार काम नहीं करेगा. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். आमीन. हालेलुया. हालेलुया. और बताता है कि आप मेरे द्वारा धर्मी बनेंगे. ஆண்டவருடைய வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க என்னாலே நீதிமான்களாக்கப்படுவீர்கள். आप और हम कैसे धर्मी बने? प्रभु ने आपको मेरे को धर्मी बनाया है. நீங்கள் நானே எப்படி நீதிமானாக்கப்பட்ட யாராலே என்று சொன்னார், கர்த்தராலே परमेश्वर के साथ जो शांति बनाए रखने के लिए प्रभु को धर्म किया है. தேவனோடு கூட சமாதானத்தை வைத்திருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். परमेश्वर के साथ में जो हम बातें कर सकते हैं प्यारे लोग. தேவனோடு கூட பேச முடியும் பிரியமானவர்களே. हालेलुया. हालेलुया. और एक वचन पढ़ के हम प्रार्थना करेंगे. रेवलेशन चैप्टर 14 वर्स 13 वासिंगे. வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 வாசி. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. आमीन. हालेलुया. हालेलुया. ये वचन जो है बहुत इंपॉर्टेंट वचन है. जो है हम लोग कुछ एक समय केवल पढ़ते हैं लेकिन वचन बताता है जो मृतक प्रभु में मरते हुए आपसे धन्य है. आत्मा कहता है हाँ, क्योंकि वे अपने सारे परिश्रम से विश्राम पाएंगे और उनके कार्य उनके साथ होने देंगे. हमें वचन बताते हैं जो प्रभु में मरते हैं, मतलब जो उद्धार पाके धर्मी ठहराए जाके प्रभु के लिए जीवन बिता करके अगर वो कभी इस दुनिया से चले जाते हैं, उद्धार पाने के बाद जो आपने प्रभु के लिए काम किया है वो सारा काम परमेश्वर के पास में हमारे साथ में जाता है. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவராலே நம் நீதிமான்களாக்கப்பட்டு அவர் ரட்சிக்கப்பட்டு நாம் அவருக்காக வாழும் பொழுது ஒருவேளை அநேக வருடங்களுக்கு பின்பதாக நம்மளுடைய ஜீவன் போய் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்த அதுக்கு பின்பாக இந்த உலகத்துல உயிரோடு இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் செஞ்சோமோ அந்த காரியங்கள் நம்மோடு கூட வரும். हालेलुया. सब तरह की आशीषों से हमें भरपूर करता है. எல்லா விதமான ஆசீர்வாதத்தினால நம்மை தேவன் நிறைக்கிறார். हालेलुया. हालेलुया. बाइबल कहता है कि धर्मी जन का प्रार्थना को परमेश्वर सुनता है. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அவர் நீதிமான்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். हालेलुया. हालेलुया. अपना उनके जगत करते इसका हैं. मतलब आपका प्रार्थना को परमेश्वर सुनता है. धर्मी को परमेश्वर देखते रहता அவர் है. நீதிமான்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் என்று அவருடைய வசனம் धर्मी சொல்கிறது. का घर को जो उजाड़ने नहीं देता बोल के प्रभु. நீதிமான்களுடைய வீட்டை அவர் ஒரு நாள் அவர் அழிந்து போக விட மாட்டார் என்று வசனம் சொல்கிறது. धर्मी के बच्चों को कभी जो है भूखा रहने के लिए नहीं देता बोल के प्रभु. நீதிமான்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் பசினாலே வருந்த விடார் என்று வசனம்
சொல்கிறது. हालेलुया। हालेलुया। आप घर में जाके पढ़िए Proverbs chapter 10 और 11 12 chapter पढ़ेंगे तो बहुत सारे आशीषों को धर्मियों के लिए परमेश्वर रखा है। நீதிமொழிகள் 10 11 12 மூன்று அதிகாரங்களையும் நீங்க வீட்டில போய் வாசிக்கும்போது அங்க நீதிமான்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பது அங்க எழுதப்பட்டிருக்கிறது. भजन संहिता 37 में बहुत सारे आशीषों को प्रभु रखा है। சங்கீதம் 37ல अनेक விதமான ஆசீர்வாதங்கள் நீதிமான்களுக்காக தேவன் வைத்திருக்கிறார். भजन संहिता 34 में परमेश्वर रखा है। சங்கீதம் 34லயும் ஆண்டவருடைய வசனம் நீதிமான்களுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. हालेलुया। हालेलुया। कितने लोग बोलते हैं सारा आशीष मेरे लिए? எத்தனை பேர் சொல்றீங்க இந்த ஆசீர்வாதம் எனக்காக இருக்கிறது? आज एक छुट के आशीष को आप लोग लेनी चाहिए। ஒவ்வொரு ஆசீர்வாதம் நீங்க குறிப்பிட்டு இந்த ஆசீர்வாதம் எனக்கு தான் என்று சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். क्योंकि प्रभु ने मेरे को धर्मी बनाया। ஏனென்றால் தேவன் நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். आइए हम सब खड़े हो जाते हैं। வாங்க நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். हालेलुया। प्रभु आज के दिन आपने जो वचन मुझको दिया उसके लिए आपका धन्यवाद करता हूं। கர்த்தருடைய வசனத்துக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். आपके धार्मिकता के द्वारा हमें मिलने वाले सारे आशीषों के लिए आपको धन्यवाद। நம்முடைய நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறதால நமக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றிகளை செலுத்துவோம். सारे आशीषों को मैं ग्रहण कर लेता हूं। இந்த எல்லா ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் தேவனே. मेरे जीवन को आपके हाथों में समर्पित करता हूं। என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறேன். अगर आज तक यदि किसने अपने जीवन को यीशु के हाथ में नहीं दिया है तो ஒருவேளை நம்ம இதுவரைக்கும் நம்ம தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கையில முழுவதுமா யாரும் ஒப்புக்கொடுக்காம இருந்திருப்பீங்களா? तो आज अपने जीवन को यीशु के हाथ में समर्पित कर दीजिए। இதுதான் நேரம். நீங்க இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க. प्रभु यीशु आप मेरे जीवन में आ जाइए। இயேசுவே நீர் என்னோட வாழ்க்கையில வாரும். आपने जीवन पे को मैं विश्वास करता हूं। நீர் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். प्रभु मैं मानता हूं कि आज से मैं धर्मी बनाया गया हूं। ஆண்டவரே நான் நம்புகிறேன் உம்மாலே நான் இன்றிலிருந்து நான் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறேன். धर्मी के लिए कितने आशीष है वो सब मेरे लिए है प्रभु। நீதிமான்களுக்காக நீ என்னென்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறோ அதெல்லாம் அது எனக்காக என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். धार्मिकता का जीवन को जीने को मदद करें। அந்த நீதியின் வழியிலே நடக்க நீர் எனக்கு उदவி செய்யும் ஆண்டவரே. ऐसे बोलने वाले प्रभु की ओर देख के प्रभु को धन्यवाद। அப்படி சொல்லுகிறவங்க கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். ಬಂದಿದ್ದೇನೋ ಇವತ್ತು ನಮ್ಮ ಅದೇ ವಚನ ಕೇಳ್ತಿಲ್ಲ ನಮಗೆಲ್ಲ ವಚನ ತಿಳಿತಿಲ್ಲ ನನಗೆ ಕೇಳಿದ ವಚನ ತಿಳಿತಾರೆ ಅಲ್ಪನಿಂದ ಆದವರೇ ಏನೋ ನೀತಿ ಮಾಡಿ ಮಾಡಿಸೋದಕ್ಕೆ ಸ್ವಾಮಿ வாழ்க்கை கூட கரசன அர்ப்பணிக்கிற சுவாமி என் ஜீவியத்தை பிளஸ் பண்ணுங்க சுவாமி சொல்லி ஆண்டவர் நோக்கி பாருங்க ஸ்தோத்திரம் தாயின் வயிற்றில் தோன்றிய நாள் முதல் என்னை சுமந்து காத்த தேவனே உள்ளும் கைகள் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றேன். தாயின் வயிற்றில் தோன்றிய நாள் முதல் என்னை சுமந்து காத்த தேவனே உள்ளும் கைகள் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றேன். மதுவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன்
ஞானஸ்தானத்துக்கு ஒப்படைக்கும் போது வானம் திறக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் பேசினார். நீங்கள் நாம் ஆண்டோடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னை அர்ப்பணிக்கும் போது உங்களுக்காக எனக்காக வானங்கள் திறக்கப்படும். தகவல் பிரியப்படுகிறாய் காணப்படுகிறது. வாழ்க்கையுடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிறப்பா என்னை ஒரு நீதிமானாய் மாற்றுவது மட்டுமல்ல, நீதிமானாய் வாழும்படியாக அழைக்கிறேன். கிருபை தாங்கப்பா, ஆசீர்வாதம் பயன்படுத்தி நச்சரிப்போம். பரலோக பிதாவே, நேரத்துக்காய் மக்கள் நன்றி செலுத்துறோம். நாளில் கூட துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை உயர்த்த கொடுத்த நல்ல நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துறோம். மற்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் வசனங்களை கேட்டாங்கப்பா, அன்றைய வசனத்துக்கு கனப்படுத்துவதை நீ கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய வசனத்தை கேட்ட நிமித்தமாக அதற்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பலத்தது பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாக அவருடைய சபைக்கு தேவையான எல்லா தேவைகளும் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. கர்த்தருடைய பணிக்கான ஒவ்வொரு தேவைகளும் பலத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அற்புத ரீதியாக சந்திக்கப்படுவதாக. பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளுக்காக சொல்கிறோம். குடும்பங்களுக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதம் என்னுடைய ஆவிக்குரிய தகவல் பாசுவதற்காக சொல்கிறோம். எல்லா பிரயாசத்தையும் ஆசீர்வதிக்கிறோம்.